மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சிங்கிங் சோர்சிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் பார்க்கலாம். இங்க பாருங்க, சிங்கிங் என்பிஎன். சிங்கிங்னா என்பிஎன் டிரான்சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோர்சிங்னா பிஎன்பி டிரான்சிஸ்டர்னு சொல்லுவாங்க. இப்போ பிஎல்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் சைடு இப்படி தான் இருக்கும். எஸ் பை எஸ்ன்னு இருக்கும். இது வந்து சிங்கிங்கா சோர்சிங்கா டிசைட் பண்றது. அப்புறம் இன்புட்ஸ் இருக்கும். இது உள்ள இன்புட் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎல்சி கார்டில் உள்ள இது வந்து உள் பக்கம் இருக்கிற கனெக்ஷனு. உள்ள வந்து இப்படி தான் இன்பில்ட்டா வந்து கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ சிங்கிங்ல நம்ம பிஎல்சி கனெக்ட் பண்ணணும்னா நம்ம இங்க எஸ் பை எஸ்ன்னு ஒரு கனெக்ஷன் ஒரு பாயிண்ட் இருக்கும். அதுல வந்து பார்த்தீங்கன்னா +24 வோல்ட் கொடுப்போம். இப்போ 24 வோல்ட் கொடுக்குறோம். உள்ள வந்து எல்லாம் இன்பில்ட்டா கனெக்ட் ஆகிறங்காட்டி இந்த 24 வோல்ட் இங்க வந்து இது வரைக்கும் இருக்கும். +24 வோல்ட் எல்லா இன்புட் சைடுமே இது வரைக்கும் வந்து இருக்கு. இப்போ இன்னொரு சைடு பாருங்க, ஒரு நார்மலி ஓப்பன் புஷ் பட்டன் போட்டிருக்கேன். இது -0 வோல்ட், -24 வோல்ட், 0 வோல்ட் வருது. இங்க வரைக்கும் இருக்கு. இப்போ இந்த நான் பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே இந்த 0 வோல்ட் இங்க வருது. இங்க +24 வோல்ட் வந்துடுச்சு. அப்பனா என்ன, சர்க்யூட் வந்து க்ளோஸ் ஆகுது. எனக்கு இந்த இன்புட் ஆன் ஆயிருச்சு. இந்த இன்புட் ஆன் ஆனதே எப்படி, உள்ள வந்து பிஎல்சியில் சிபிஎம் மெமரி கார்டு இருக்கும். அந்த மெமரிக்கு சொல்லிடும், இந்த மாதிரி எனக்கு இன்புட்டு கிடைச்சிருச்சு அப்படின்னு வந்து சொல்லிடும். இப்படிதான் வந்து சிங்கிங் கனெக்ஷன் வந்து ஒர்க் ஆகும். இங்க நான் வந்து எதுக்கு இந்த பேட்டரி சொன்னேன், இந்த பேட்டரியோட கான்செப்ட் தான். ஏன்னா இங்க சர்க்யூட் க்ளோஸ் ஆனாதான் நமக்கு லேம்ப் தெரியும். சேம் தான், இங்க சர்க்யூட் க்ளோஸ் ஆகுது, நமக்கு இன்புட்டு ஆக்டிவேட் ஆயிருச்சு அப்படிங்கிற அர்த்தம். இந்த சோர்சிங்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎன்பி டிரான்சிஸ்டர். சோர்சிங்ல வந்து பாத்தீங்கன்னா எஸ் பை எஸ்ல சோர்சிங்கா நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா -24 வோல்ட் கொடுப்போம். இப்போ இந்த 0 வோல்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து இது வரைக்கும் இருக்குது. இன்னும் ரெண்டு பாத்தீங்கன்னா +24 வோல்ட் வருது, இங்க வரைக்கும் இருக்கும். புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே அது 24 வோல்ட் இங்க வந்து நமக்கு சர்க்யூட் க்ளோஸ் ஆகுது. X0 இன்புட்டு ஆன் ஆயிருச்சு. ஆன் ஆனது மெமரிக்கு சொல்லிருச்சு ஆன் ஆயிருச்சு அப்படின்னு. அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி ரன் பண்ணு அப்படின்னு சொல்லிடும். இதுதான் சிங்கிங் சோர்சிங்கோட கான்செப்ட். கனெக்ஷன் இப்படி தான் பண்ணணும் பிஎல்சியில் இன்புட் சைடு. இது வந்து பாருங்க சேம் தான். உள்ள அது வந்து உள்ள இன்டீரியரா எப்படி கனெக்ஷன் இருக்கும்னு நான் போட்டிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் கனெக்ஷன் இல்லாம நான் வந்து போட்டிருக்கேன். பாருங்க, சிங்கிங் என்பிஎன் +24 வோல்ட் கொடுக்குறோம். இப்போ +24 வோல்ட் இங்க வரைக்கும் இருக்கு. இப்போ 0 வோல்ட் நமக்கு கிடைச்ச உடனே சர்க்யூட் க்ளோஸ் ஆகுது, இன்புட் ஆன் ஆயிருச்சு அப்படிங்கறத மெமரிக்கு சொல்லிருச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரோக்ராம ரன் பண்ணு. இப்போ சோர்சிங் பிஎன்பி. சோர்சிங்ல வந்து பாத்தீங்கன்னா அதே தான், 0 வோல்ட் இருக்கு. 0 வோல்ட் இங்க ரெடியா இருக்கு. 24 வோல்ட் நம்ம புஷ் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ண உடனே சர்க்யூட் க்ளோஸ் ஆகும், இன்புட் ஆன் ஆயிருச்சு அப்படிங்கிறது இங்க மெமரிக்கு நமக்கு சொல்லுது. இதை சிங்கிங் சோர்சிங்கோட இன்புட் சைடு. இப்போ அவுட்புட் சைடு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து சிங்கிங்ல இன்புட் நமக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதோட அவுட்புட் லாஜிக் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நெகட்டிவ் லாஜிக் தான் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா பிஎல்சியில் இப்படி தான் இருக்கும். யூபி இருக்கும், அப்பர் பொட்டன்சியல். இசட்பின்னு 0 பொட்டன்சியல். இல்லை காமன் இருக்கும், ஒவ்வொரு பிஎல்சியில் ப்ளஸ் மைனஸ்னு இருக்கும். நீங்கள் டேட்டா ஷீட் பார்த்து எடுத்துக்க வேண்டியதான். இப்போ யூபியில் ப்ளஸ் கொடுத்துக்கிறேன், இசட்பியில் மைனஸ் கொடுத்துக்கிறேன். இது வந்து நான் சிங்கிங்கில் நான் இன்புட் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறேன் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் இந்த டயக்ராமில் இருக்கிற மாதிரி நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து லாஜிக் வந்து அவுட்புட்லேருந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் லாஜிக் தான் வரும். நெகட்டிவ் சிக்னல் தான் கிடைக்கும். நெகட்டிவ் சிக்னலை வச்சு இப்போ நெகட்டிவ் சிக்னல் பாருங்க, இங்கே ரிலேவோட ஒரு நெகட்டிவ் பின்னுக்கு போகுது. பாசிட்டிவ் பின்னு நான் 24 வோல்ட் கொடுத்துருக்கேன், ஆல்ரெடி கொடுத்து வச்சிருக்கேன். எப்போ எனக்கு இந்த Y0 ஆன் ஆகுதோ
அப்ப எனக்கு இந்த ரிலே ஆக்டிவேட் ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி இது ஒர்க் ஆகும். இப்போ இப்போ சோர்சிங்ல இன்புட் நான் கொடுத்துருக்கேன், சோர்சிங் கனெக்ஷன் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அவுட்புட் பாருங்க பாசிட்டிவ் லாஜிக் வரும். பாருங்க அவுட்புட் வந்து ரிலேவோட பாசிட்டிவ் போகுது, நெகட்டிவ் வந்து நான் ஆல்ரெடி கொடுத்து வச்சிருக்கேன். அதே சேம் தான் யூபி இசட்பி எல்லாம் கொடுத்துருங்க. இப்போ எனக்கு சோர்சிங்ல இன்புட் ஆன் ஆகுது அப்படின்னா அவுட்புட் வந்து பாசிட்டிவ் பல்ஸ் நமக்கு கிடைக்குது. கிடைச்ச உடனே ரிலே ஆக்டிவேட் ஆகி நமக்கு பேஸ்ட் வந்து அவுட்புட் ஒர்க் ஆகும். இது வந்து எப்படி அவுட்புட் கனெக்ஷன் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத ஓகே. இது வந்து ஒரு ஃபுல் சர்க்கியூட் பாருங்க, லைனி நியூட்ரல் ஒரு எம்சிபி இருக்கு. எம்சிபிலேருந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்பிஎஸ் வருது, லைனி நியூட்ரல் எர்த்திங்க்கு. எஸ்எம்பிஎஸ்லேருந்து எங்கே போகுது, அந்த ஃப்ளோ பிஎல்சிக்கு போகணும், பிஎல்சிக்கு போகுது. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஸ் பை எஸ்ல நான் பாசிட்டிவ் கொடுத்துருக்கேன். பாசிட்டிவ்னா என்ன, சிங்கிங் சிங்கிங் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். அப்படின்னா எனக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும், கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்க -24 வோல்ட், இங்கே இருக்கு 0 வோல்ட். ப்ரெஸ் பண்ண உடனே சர்க்கியூட் க்ளோஸ் ஆகுது, இன்புட் ஆன் ஆயிடுச்சு. அதே மாதிரி யூபி இசட்பி கொடுத்துருக்கேன், உள்ள மெமரி கார்டு இருக்கும். இப்போ இன்புட் ஆன் ஆன உடனே அவுட்புட்டு நமக்கு நெகட்டிவ் லாஜிக் வரும். நெகட்டிவ் லாஜிக் வருது. இது பாருங்க ரிலேவோட சிம்பிள். இது முன்னாடி வீடியோல சொல்லியிருப்பேன், ரிலேவோட சிம்பிள் இப்படி தான் இருக்கும்னு. நெகட்டிவ் லாஜிக் வர நெகட்டிவ் சைடு கொடுத்துருக்கேன். பாசிட்டிவ் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 24 வோல்ட் நான் கொடுத்துருக்கேன். எப்போ இன்புட் ஆன் ஆகுதோ அப்போ அவுட்புட் ஆன் ஆகி எனக்கு ரிலே ஆக்டிவேட் ஆயிரும். இதுதான் கான்செப்ட். இந்த பிஎல்சியில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் இருக்கும், ரன் பட்டன் இருக்கும், எரர் பட்டன் இருக்கும். பவர்னா நீங்கள் சப்ளை கொடுத்த உடனே ஆன் ஆயிரும். ரன்னா ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகும்போது ஆன் ஆகும். எரர்னா ஏதாவது எரர் இருக்கு அப்படின்னா ஆன் ஆகும். இங்கே வந்து ரன் ஸ்டாப் மோட் இருக்கு பார்த்தீங்களா. இப்போ வந்து ப்ரோக்ராம் வந்து நீங்கள் டவுன்லோடு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டு தான் நீங்கள் டவுன்லோடு பண்ண வேண்டியது வரும். ஒரு பட்டன் மாதிரி இங்கே கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா RS-232 இது வந்து கம்யூனிகேஷன் கேபிள். ப்ரோக்ராமை வந்து லேப்டாப்ல இருந்து இந்த பிஎல்சிக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கு RS-232 ஆர் RS-485 இந்த ரெண்டு கேபிளுமே யூஸ் பண்ணலாம். கம்யூனிகேஷன் பற்றி நான் சொல்கிறேன். ஜஸ்ட் இப்போ இந்த டயக்ராம் வந்து தெரிஞ்சுக்க. இது வந்து சிங்கிங்கில் கனெக்ஷன் பண்ணியிருந்தான். இது வந்து பார்த்தீங்கன்னா சோர்சிங் கனெக்ஷன் சேம் தான். சோர்சிங்கில் பாருங்கள் நெகட்டிவ் சப்ளை கொடுத்துக்கிறேன். இங்கே பாசிட்டிவ் 24 வோல்ட் வருது. புஷ் பட்டன் ப்ரெஸ் பண்ண உடனே சர்க்கியூட் க்ளோஸ் ஆகுது, இன்புட்டு ஆக்டிவேட் ஆயிடுச்சு. அதுக்கு தகுந்த அவுட்புட் வந்து பாசிட்டிவ் லாஜிக் கிடைக்குமா நமக்கு, பாசிட்டிவ் லாஜிக் வருது. நெகட்டிவ் நான் 0 வோல்ட் கொடுத்துருக்கேன், ரிலே ஆக்டிவேட் ஆகுது, நமக்கு அவுட்புட் கிடைக்குது. ஓகே. இந்த ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. இந்த டயக்ராம சிங்கிங் சோர்சிங், இது சோர்சிங்கோடது, இது சிங்கிங்கோடது. நம்ம வந்து சிங்கிங் கனெக்ஷன் வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம், சோர்சிங் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன் சோர்சிங் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டயக்ராம் போட்டிருக்கேன். சோர்சிங் பாருங்க, மைனஸ் சோர்சிங்கில் பிஎன்பி நெகட்டிவ் சப்ளை கொடுத்துக்கிறோம், பாசிட்டிவ் 24 வோல்ட் வருது. இப்போ இங்கே புஷ் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணுறோம், இன்புட் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் இந்த டிஓஎல் ஸ்டார்டர் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலி ஓப்பன் கான்டெக்ட் போட்டிருப்பீங்க, ஒரு நார்மலி க்ளோஸ் கான்டெக்ட் போட்டிருப்பீங்க, ஒரு அவுட்புட் போட்டிருப்பீங்க. அவுட்புட் வந்து லேட்சிங் பண்ணியிருப்பீங்க. இந்த நார்மலி க்ளோஸ் கான்டெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 24 வோல்ட்டில் தான் இருக்கும். 24 வோல்ட் சப்ளை வந்து போயிட்டே இருக்கணும். அதுக்காக தான் இங்கே பாருங்க, இந்த 24 வோல்ட் இதில் சப்ளை போயிட்டே இருக்கும். ஏன்னா அப்பதான் வந்து இந்த 24 வோல்ட் போயிட்டே இருக்கிறங்காட்டி நம்ம இன்புட் ஆன் ஆன உடனே இந்த ரங்கு ஆக்டிவேட் ஆகி நமக்கு மோட்டார் வந்து ஆன் ஆகும். லோடு போட்டு காமிக்கிறேன்.
இப்போ ஒரு நார்மலி ஓப்பன் கான்டெக்ட், ஒரு நார்மலி க்ளோஸ் கான்டெக்ட், ஒரு அவுட்புட்டை வந்து லேட்சிங் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து கம்பேர் பண்ணுறேன். சிமுலேஷன் ஆன் பண்ணிட்டேன், ஆன்லைன் மோட் ஆன் பண்ணுறேன். இப்போ ஸ்டாப் மோடு ஆன் பண்ணிட்டு ரன் மோட் ஆன் பண்ணுறேன். இப்போ ரன் மோட் ஆன் பண்ணிட்டேன். இப்போ அந்த டயக்ராம் எடுத்துக்கலாம். இப்போ வந்து கனெக்ஷன் வந்து இப்படி தான் இருக்கு. இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் நார்மலி ஓப்பன் புஷ் பட்டன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்டார்ட் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணிட்டேன். ரிலீஸ் பண்ண உடனே பாருங்க, புஷ் பட்டனை ஆன் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணிட்டேன். இன்புட் ஆக்டிவேட் ஆயிடுச்சு, அவுட்புட்டு ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ரிலீஸ் பண்ண உடனே எனக்கு இன்புட் வந்து ஆஃப் ஆயிடுச்சு, ஆனால் அவுட்புட் வந்து ஆன்லேயே தான் இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நார்மலி க்ளோஸ் கனெக்ட் போட்டிருக்கேன். இதில் வந்து 24 வோல்ட் சப்ளை வந்து ஆல்ரெடி இருக்குது. இது வந்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா 24 வோல்ட், இங்கே 0 வோல்ட். 24 வோல்ட் இதில் போயிட்டே இருக்கணும். இப்போ இதில் பாருங்க, இங்கே இது சோர்சிங் கனெக்ஷன் கொடுத்தா மட்டும்தான் 24 வோல்ட் இதில் கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் சிங்கிங்கில் கொடுத்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ சிங்கிங், இது சோர்சிங் சிங்கிங்கில் கொடுத்துருந்தீங்கன்னா இங்கே பாருங்க 0 வோல்ட் தான் இருக்கு. இது நார்மலி ஓப்பன் கான்டெக்ட் போட்டிருக்கேன், நார்மலி க்ளோஸ் கான்டெக்ட்னு வச்சுக்கோங்க. 0 வோல்ட் தான் இருக்கு. 0 வோல்ட் போச்சுன்னா உங்களுக்கு இங்கே இந்த ரங்கு ஆக்டிவேட்டே ஆகாது. 24 வோல்ட் போனால் தான் இது வழியா இப்படி சப்ளை போய் நமக்கு அவுட்புட்டு ஆன்ல இருக்கும். அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் வந்து சோர்சிங் கனெக்ஷன் தான் எல்லா பக்கம் யூஸ் பண்ணுவாங்க. பிஎன்பி அப்ளிகபிளும் கூட அதுதான். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட வந்து கேட்பாங்க. கனெக்ஷன் எல்லாம் பார்த்துக்குங்க. ஏதாவது டவுட்னா கேளுங்க. தேங்க்யூ.